சரி, நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது அனுபவிச்ச ஒரு உணர்வு, தர்ம சங்கடம். முகமெல்லாம் சிவந்து போய் இதய துடிப்பு எகிரி அந்த இடத்துல இருந்து அப்படியே மாயமா மறைஞ்சிடலான்னு தோணும் இல்லையா? ஆனா ஏன் நமக்கு இப்படி தோணுது? அந்த ஒரு சங்கடமான உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான அறிவியலை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நினைச்சு பாருங்களேன், நீங்க ரொம்ப ஆர்வமா ஒருத்தரை பார்த்து கைய சேர்க்கறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வேற யாருக்கோ கைய செச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சங்கடம் வருமே. இல்லனா இது நடந்திருக்கா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டர் உங்ககிட்ட உணவை ரசித்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, நீங்க பழக்க தோஷத்துல நீங்களும் தான் அப்படின்னு பதில் சொல்லிருப்பீங்க. ஓ, இதுதான் கிளாசிக். பள்ளிக்கூடத்துல கவனக்குறைவா நம்ம டீச்சரையே அம்மான்னு கூப்பிட்டா அந்த ஒரு நொடி நம்மள பல பேர் இதை கடந்து வந்திருப்போம். இதெல்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆகியிருந்தாலும், திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரியில நம்ம மூளை என்ன பண்ணும் தெரியுமா? கரெக்டா அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து போட்டு திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணும். நம்மள தூங்கவே விடாது. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு காரணம் நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பழங்கால அலாரம் சிஸ்டம் தான். அது இந்த மாதிரி தர்ம சங்கடமான தருணங்களை ஒரு பெரிய சமூக அச்சுறுத்தலா பாக்குது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. நம்ம மூளை இந்த சின்ன சின்ன தவறுகளை வெறும் தப்பா மட்டும் பாக்கறதில்ல, ஒரு கூட்டத்திலிருந்து நாம நிராகரிக்கப்படலாம்ங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தலா எடுத்துக்குது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கூட்டமா வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு கூட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுறதுங்கிறது மரணத்துக்கு சமம். அதனாலதான் இன்னிக்கும் ஒரு சின்ன சமூக தவறு நடந்தா கூட நம்ம மூளை அந்த பழைய பாதுகாப்பு மோடுக்கு போயிடுது. உடனே இதய துடிப்பு அதிகமாகுது, உள்ளங்கை வியர்க்குது, என்ன பேசுறதுனே தெரியாம சிந்தனை சிதறுது. நீங்க ஒரு ஜோக் சொல்றீங்க, ஆனா யாரும் சிரிக்கல. அந்த இடத்துல ஒரு கனத்த அமைதி வருமே. அந்த அமைதியான நேரத்துல மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எந்த ஒரு பதிலும் வராததால நம்ம மூளை தானாவே ரொம்ப மோசமானதை கற்பனை பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல வர்ற எண்ணமே, ஐயோ இவங்க நம்மள ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க போல அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்ததா நம்மள நாமளே திட்ட ஆரம்பிப்போம். நான் அப்படி சொல்லி இருக்கவே கூடாது, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு நம்ம மூளை நம்மளையே குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய திருப்பமே இருக்கு. நாம நினைக்கிற அளவுக்கு மத்தவங்க யாரும் நம்மள கவனிக்கிறதே இல்ல. உளவியல்ல இத ஸ்பாட்லைட் விளைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய ஸ்பாட்லைட் நம்ம மேல மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம ஒவ்வொரு சின்ன அசைவையும் மத்தவங்க எல்லாம் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நாமளே கற்பனை பண்ணிப்போம். உண்மை என்னன்னா, ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வுக்கு பிறகு அதை பத்தி 98% நேரம் யோசிக்கிறது நாம தான். மத்தவங்களா அவங்க ஒரு 2% கூட அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க அவங்களோட சொந்த தர்ம சங்கடமான தருணங்களை பத்தி கவலைப்படுறதுலயே ரொம்ப மும்மரமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கதையோட ஹீரோ இல்லையா? இப்ப இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஒருவேளை நீங்க சுலபமா தர்ம சங்கடமா உணர்ற ஆளா இருந்தா, அது உண்மையில உங்களோட பலவீனம் இல்ல, அது ஒரு சூப்பர் பவர். இத இப்படி யோசிச்சு பாருங்க. யாருக்கு அதிகமா தர்ம சங்கடம் வருதோ அவங்க தான் மத்தவங்களோட முகபாவனைகள், சின்ன சின்ன சைகைகள்னு எல்லாத்தையும் கூர்ந்து கவனிப்பாங்க. மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா தர்ம சங்கடமே படாதவங்க பெரும்பாலும் சுத்தி என்ன நடக்குதுன்னே கண்டுக்க மாட்டாங்க. அதனால ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மூளை அந்த பழைய நினைவுகளை ஓட விட்டு உங்களை டார்ச்சர் பண்ணல. அது உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணுது. ஏய், இந்த மாதிரி ஒரு சோஷியல் சூழல் திரும்ப வந்தா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குது. அவ்வளவுதான். சரி, இது எல்லாத்தோட அழகான முடிவு என்ன தெரியுமா? தர்ம சங்கடம் நம்மள ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்குது. யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சரியா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு ஒருவித பயம் அல்லது விலகல் ஏற்படலாம். ஆனா ஒருத்தர் தடுமாறும் போதோ தப்பு பண்ணும்போதோ நாம அவங்களோட நம்மள சுலபமா தொடர்பு படுத்திக்க முடியுது. அது ஒருவித நெருக்கத்தை உருவாக்குது. ஏன்னா கடைசியில இந்த தர்ம சங்கடம் நம்ம எல்லாரையும் மனிதர்களா உணர வைக்குது. நம்ம எல்லாரும் முழுமையற்றவர்கள்ங்கிற உண்மைய ஞாபகப்படுத்துது. அப்போ உண்மையான தன்னம்பிக்கைங்கிறது தர்ம சங்கடமான தருணங்களே இல்லாத வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரி தருணங்கள் வரும்போது அதை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு அதிலிருந்து மீண்டு வர்றது தான் உண்மையான தன்னம்பிக்கை. அதனால அடுத்த முறை நீங்க தர்ம சங்கடமா உணரும்போது ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில உங்கள மாதிரியே இன்னொருத்தரும் அவங்களோட தர்ம சங்கடமான ஒரு தருணத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க தனி ஆள் இல்ல. இந்த பகுப்பாய்வு தர்ம சங்கடமான தருணங்கள்ல நீங்க தனியா இல்லைன்னு உணர வச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க மூளை இன்னும் மறக்காம வச்சிருக்கிற ஒரு தர்ம சங்கடமான தருணத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மனித உளவியல் பத்தின இந்த மாதிரி ஆழமான அலசல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம்.